ஃபேமிலி லைஃப் அப்படின்னா எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை மாதிரி இருந்தேன். மாதம் 400 ரூபா சம்பளம், அது சில மாதம் கிடைக்காது. அப்படி இருந்த காலகட்டத்தில் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தார். விஜய்க்கு இதெல்லாம் முன்னாடி வந்தால் கண்ணு தெரியாதா, அது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு. நீங்கள் நல்ல ஞாபகம் இருக்குது. மதுரையில் அதே போல் ஒரு இன்சிடென்ட். ஒரு அம்மா அழுதுச்சு, கண்ணீர் விட்டு. ஒரு அம்மா அழுகுது விஜயால அப்படின்ட்டு. எல்லா ஹீரோவும் தலைவனாக முடியாது. அவர் எய்மு கடலுக்குள்ளே விட வேண்டியது தானே, 2 கட்டு. பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை. Hey there people, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது டேக் ஒன் தமிழ். நான் உங்கள் விஜய் பிரானேஷ். இன்னைக்கு என் கூட கூரன் படத்துக்காக கூரன் படத்தோட டீம்ல இருந்து எஸ்ஏசி சார், இந்திரா சங்கர் மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட தான் நிறைய விஷயங்கள் பேச போறோம். வாங்க பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். வணக்கம். 2 பேரையும் சந்திக்கிறது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. முதல்ல சார் உங்ககிட்ட நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறது, கிட்டத்தட்ட more than 70 ஃபிலிம்ஸ் டைரக்ட் பண்ணியாச்சு. இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் ஸ்டில் இந்த படத்தோடைய விஷயம் கேள்விப்பட்டோன்னே ஸ்கிரீன் பிளே அண்ட் டயலாக்ஸ் அதோட ஆட் பண்ணதுக்கான, நடிக்காம அதையும் ஆட் பண்ணதுக்கான காரணம் இதுக்கு ரிட்டைர்மெண்ட் கிடையாது. 58 வயசானா வீட்டுக்கு போகணும்னு சொல்ல முடியாது. நமக்கு எந்த அளவுக்கு அதுக்குள்ளேயே நம்ம வாழ்கிறோம் அப்படின்றது தானே தவிர ஏஜுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. இல்லை மேம், அதே மாதிரி நீங்க அவர் பேசும்போது ரொம்ப எக்ஸைட்டடா பார்த்துட்டு இருக்கீங்க. ஆமா. அண்ட் ஆடியோ லான்ச்லேயே அப்பவுமே நீங்க ட்ரெய்லர் லான்ச் அப்பவுமே அவர் எப்படி உங்களை ட்ரீட் பண்ணாரு, அந்த இதை பத்தி எல்லாம் பேசுங்க. ஆக்சுவலி இந்த படம் உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருந்தது? சார் கூட நடிச்சதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி அது என்னோட கர்வம், என்னோட ப்ரௌடு. நான் ரொம்ப என்ன சொல்றது, கர்வமா இருப்பேன். நான் 2 பேர் கூட பண்ணிட்டீங்கன்னா 80s 90s early 2000s சார் கூடயும் சரி, விஜயண்ணா கூடயும் சரி, எல்லாருமே பண்ணியிருப்பாங்க. பட் இந்த ஜென்ரேஷன்ல நான் பண்ணுன்றப்போ அது ஒரு பெரிய கர்வம், ஒரு பெரிய ப்ரௌடாக நினைக்கிறேன். யாருக்கு கிடைக்கும்? அப்பா கூட பண்ணியாச்சு, புள்ள கூட பண்ணியாச்சு, இதோட பெருமை என்ன இருக்கு அப்படின்றதான் அதோட ஒரு ப்ரௌடு, என்னோட ப்ரௌடுங்க. அது ஒரு நீதி கேட்டு ஒரு நாய் நீதி பண்ணுறதுக்கு போகுது, இதுதானே கண்டென்ட். ஒரு புது கண்டென்ட். அதில் நான் அந்த நாய்க்காக வாதாடக்கூடிய ஒரு லாயர் கேரக்டர். பட் ஃபேமிலி லைஃப் அப்படின்னா எனக்கு யாருமே கிடையாது. நான் ஒரு அனாதை மாதிரி இருந்தேன். அப்போது இந்த கேரக்டர் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வருது. யாருமே இல்லையே இந்த வயசான காலத்தில் அப்படின்னு எனக்கு ஹெல்ப் பண்ணலான்னு வருது. வந்த பொண்ணு பழகி எனக்குள்ள ஒரு டாக்டர் மாதிரி ஒரு உறவு. சரி, இந்த பொண்ணுக்கு படத்தில் என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. விஜய் நடித்த படம் பிகில். அதில் விஜய் ஒரு சீனில் உஸ்பேத்துறதுக்காக குண்டம்மா அப்படின்னு கூப்பிடுவார். நான் பார்த்தேன், அந்த பேரை வச்சா என்ன நம்ம படத்தில் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன், குண்டம்மான்னு பேர் வைக்கலாமா, நீ ஒன்றும் தப்பாக எடுத்துக்க மாட்டியே அப்படின்னு கேட்டேன். ஆக்சுவலி சார் அப்படி கேட்டாரு. நான் அப்போ என்ன சொன்னேன்னா, சார் அது ஃபர்ஸ்ட் குண்டம்மான்ற வார்த்தை ஒரு பாடி ஷேமிங்காக இருந்துச்சு. ஆஃப்டர் விஜய் நான் கூப்பிட்டதுக்கு அப்புறம் அது ஒரு செல்ல பேரா மாறிடுச்சு. சார் அண்ணன் குண்டம்மான்னு கூப்பிட்டா புள்ள அப்பா கூப்பிட்றதுக்கு என்ன சார் இது கோவம், எனக்கு ஃபீலிங் வரப்போ தாராளமாக கூப்பிடுங்க சார் என்ன. அதுக்கப்புறம் குண்டம்மான்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் படத்துலேயே. ஸோ என்னோட பேர் அவர் செல்லம்மா குண்டம்மான்னு கூப்பிட்டுட்டே இருப்பார். ஸோ இதில் என்ன ஃபீலிங் பண்ண வேண்டியது இருக்குப்பா, நீங்கள் அப்பா கூப்பிட்றீங்க, புள்ள கூப்பிட்றது, இதுல என்ன வித்தியாசம், 2 பேருமே கூப்பிடுறீங்க. சார் உங்களோட ஸ்பீச்ல நான் ஒரு விஷயம் நோட் பண்ணேன். ஒரு ஹீரோ நம்ம ஒரு டைரக்டரோட கலையால தலைவன் ஆகலாம் அப்படின்னு. அந்த ஒரு விஷயத்தை பத்தி ஏன் சார் ஆக்சுவலி ஒரு ஹீரோ தலைவனாகணும்னு நினைக்கிற காரணம் என்ன? அப்படி இல்லைங்க, எல்லா ஹீரோவும் தலைவனாக முடியாது. ஒரு சோஷியல் திங்கிங் உள்ளே இருக்கணும். ஒரு சமூகத்தின் மேலே ஒரு ஈடுபாடு, ஒரு அக்கறை. இப்படி ஒரு 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 நல்ல குடும்பஸ்தன் யாரை சொல்லுவோம்? குடும்பத்து மேலே அக்கறை இருக்கணும். மனைவி மேலே, பிள்ளைங்க மேலே ஒரு அக்கறை இருந்தால் தான் நல்ல குடும்பஸ்தன் சொல்லுவோம், குடும்பத் தலைவன் அப்படின்னு சொல்கிறோம்ல. அது மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் அந்த சமுதாயத்தின் மேலே ஒரு அக்கறை இருக்காது. ஒரு சிலருக்கு தான் இருக்கும். அந்த அக்கறை இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன் நான். அப்படி அக்கறை இருக்கிறவங்க, சமுதாயத்தை நேசிக்கிறவங்க, மக்களை நேசிக்கிறவங்க, சினிமாவை தாண்டி மக்களை நேசிக்கிறாங்கல்ல, அவங்களாம் தலைவனாக இருக்காங்க. சார் ஒரு சில ஃபோட்டோ உங்ககிட்ட காட்டணும்னு ஆசைப்படுறேன். இதை பார்த்த உடனே விஜயகாந்த் நானும் ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு மனிதர்.
நேசிக்கிறதுன்றதை விட மரியாதை, குரு மரியாதை. அதனால தான் நானும் அவரும், நான் ரொம்ப கோவக்காரன். அப்படி இருந்தும் 17 படம் என்கிட்ட வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. டைம் அப்படி வருவார் என் படங்களுக்கு, அவ்வளோ மரியாதை கொடுப்பாரு. அது எல்லாத்தையும் விட நான் அவர் மேலே அந்த என்னுடைய படங்கள் பூரா வந்து நான் சொன்னேன்ல, ஒரு சோஷியல் கண்டென்ட்டாக இருக்கும். உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு கதாபாத்திரங்க, தப்பு நடந்தால் போராடக்கூடிய ஒரு கதாபாத்திரம். அப்படித்தானே அவர். அதனாலேயே வந்து அவரை நான் அரசியலுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன். அது நடந்துச்சு பிற்காலத்தில். ஏன்னா என் படங்கள் பூரா அப்படியாப்பட்ட படங்கள். விஜய்க்கு இதெல்லாம் வந்து ஒரு மைல்கல். சிவாஜியை வச்சு டைரக்ட் பண்ணுறது ஒரு பெரிய விஷயம். அந்த படத்தில் சிவாஜி நடிக்கிறாரு, என் பிள்ளை நடிக்கிறாரு அப்படின்னு சொன்னேன். ஆரம்ப காலங்களில் சிவாஜி படங்களில் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். வசந்த மாளிகை, எங்கள் தங்கராஜா, உத்தமன், இப்படி ஒரு 7 படம் நான் அவர் படத்தில் அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். நானே டைம் கீப் போனேன். நாங்கள் ஒவ்வொரு நாளும் அந்த படம் ஒன்ஸ் மோர் படம் ஷூட்டிங்கு நாங்கள் போகும்போது அவருக்கு முன்னாடி போயிடணும்னு நானும் விஜயும் ஒரே காரில் தான் போவோம். நான் அவர் வந்துட போயிடறாரு அப்படின்னு முன்னாடி போயிடுவேன். ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, கீழ்ப்பாக்கத்தில் ஒரு வீட்டில் ஷூட்டிங். நான் கரெக்டாக 7 மணி ஷூட்டிங் இன்னைக்கு சொல்லியாச்சு. 7 மணிக்கு எங்கள் காரு அந்த கேட்டுக்குள்ளே நுழையும் போது அவர் அந்த வீட்டு வாசல்ல இந்த இடுப்பில் கை வச்சுக்கிட்டு கம்ப்ளீட் ட்ரெஸ்ஸோடு அப்படி நிற்கிறார். அப்படியே காரை நிறுத்திட்டோம். நாங்கள் வெளியே பின்னாடி ரிவர்ஸில் வந்துட்டு இறங்கி அந்த வீட்டு பின்பக்கமாக உள்ள போனோம். 2 பேரும் பின்பக்கமாக உள்ள போயிட்டு, அண்ணே வணக்கண்ணே அப்படின்னு சொன்னேன். பின்னாடி வந்தா கண்ணு தெரியாதோ அப்படின்னு. பின்னாடி வந்தா கண்ணு தெரியாதோ டைரக்டருக்கு அப்படின்னாரு பாருங்க. அதாவது அந்த அந்த அவருடைய அந்த அவருடைய இறுதி காலங்கள் நடித்த படம் எல்லாம் ஃபர்ஸ்ட் டைம் அவர் ஜீன்ஸ் போட வச்சேன். நான் அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஜீன்ஸ் போட வச்சு, டிஷர்ட்லாம் போட வச்சு, டான்ஸ்லாம் ஆட வச்சேன். க்யூட்டாக இருக்கும் அது. அப்படி அந்த அந்த ஒரு இன்சிடென்ட் இதெல்லாம் நீங்க அவர் படத்தை பார்த்து வியந்து நான் சினிமாக்குள்ள எழுத்தாளராகணும்னு ஆசைப்பட்டீங்க. அவர் படத்துல அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணீங்க, அவரே டைரக்ட் பண்ணீங்க. அந்த படத்துல உங்க புள்ள நடிக்கிறாங்க, எவ்வளவு பெரிய விஷயம் இல்ல? அது யூனிவர்ஸ் நம்மளுக்கு கொடுக்கணும். அது அப்பாவுக்கு அவ்வளவு அழகா யூனிவர்ஸ் கொடுத்துருக்கு, எல்லாமே கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். அதான் சார் சொன்ன மாதிரி, கொஞ்சம் முன்னாடி சார் சொன்னாரு, நான் இவர் பொலிட்டிக்கல் போகணும்னு நினைச்சேன், போயாச்சு. சாரோட சன் வந்து அதோட நாளைய தீர்ப்புன்னு பேர் வச்சாரு. அது வந்து அதான் சார், நீங்க என்னமோ அந்த யூனிவர்ஸ் சொல்ற மாதிரியான விஷயங்கள் நான் சொல்ற மாதிரி எல்லாமே நடக்குதுன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே அதான், எல்லாருக்கும் நடக்கிற விஷயங்கள் கிடையாது. லவ்லி. விஜய் 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 நான் அப்போ விஜய் பறக்கும் போது அசிஸ்டன்ட் டைரக்டரா இருக்கேன். வசதி அசிஸ்டன்ட் டைரக்டர்னு தெரியல. இப்போல்லாம் பரவாயில்ல. அப்போல்லாம் வந்து மாதம் 400 ரூபா சம்பளம், அது சில மாதம் கிடைக்காது. அப்படி இருந்த காலகட்டத்தில் அவர் எக்மோர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் பிறந்தார். அதனால தான் அவர் நடிகனான பிறகு ஒவ்வொரு பர்த்டேக்கும் அதே கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு, பிறந்த கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு போய் இந்த ஏழை குழந்தைகளுக்கு தங்கு மோதிரம் போடுவார். இது இவர் சென்னையில் போடுவார். இப்போ ரசிகர்கள்லாம் தமிழ்நாடு முழுக்க போடுவாங்க. அது ஒரு பழக்கமாகவே இருந்துச்சு. இன்னும் இங்கே நல்ல ஞாபகம் இருக்குது. மதுரையில் அதே போல் ஒரு இன்சிடெண்ட் கவர்மெண்ட் ஆஸ்பத்திரியில் இதே மாதிரி ஏழைங்கன்னா ஒரு குண்டு மணி தங்கம் கூட இருக்காது மாட்டோம். அந்த குழந்தைங்களுக்கு ஒரு 20 குழந்தைங்க அன்னைக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு எப்போவுமே அந்த 24 மணி நேரத்தில் பிறந்த குழந்தைங்களுக்கு போடுவோம். ஜூன் 22 அது அன்னைக்கு விஜய் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு அந்த பிஞ்சு விரல பார்த்து போட்டுக்கிட்டே வர்றாரு. ஒரு அம்மா அழுதுச்சு, கண்ணீர் விட்டு. ஒரு அம்மா அழுகுது. நான் கேட்டேன் அந்த அம்மாட்ட, ஏம்மா நல்ல விஷயம் தானம்மா, ஏம்மா அழுகிற அப்படின்ட்டு. அந்த அம்மா சொல்லிச்சு, நான் பிறந்ததுலேருந்து ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட பார்த்ததில்லை, என் குழந்தை பிறந்த உடனே பார்த்துருச்சு. நான் இத்தனை வருஷமா
தங்கத்தையே பார்த்ததில்ல, என் குழந்தை பிறந்த உடனே பார்த்துருச்சு விஜயால அப்படின்ட்டு. அது அது எவ்வளோ ஒரு ஏழை தாய் அந்த ஆனந்த கண்ணீர், அது இன்னைக்கு அப்படியே அந்த விஷுவல் எனக்கு நடந்தது இருக்கு. சார் அதான் ஒரு குழந்தையா ஒரு நடிகரா எல்லாமே பண்ணீங்களா சார்? ஆனா இப்பவும் நீங்க வந்து சினிமால கண்டினியூ பண்றீங்க. சார் சினிமாவை ஸ்டாப் பண்றாருன்னு வருத்தம் இருக்கா சார்? ஆஸ் அ டேரக்டரா சொல்லுங்க. சினிமாவை சார் ஸ்டாப் பண்றாரு, நடிக்கிற விடுறாருங்கிறது உங்களுக்கு வருத்தம் இருக்கா? டேரக்டரா சொல்லுங்க. இப்படி அதை விட ஒரு பெரிய ஒரு மிஷனோட போறாருல்ல சார், இல்லையா? அதை விட ஒரு பெரிய மிஷன் இருக்குல்ல, ஒரு குறிக்கோள். பணம் மட்டும் வாழ்க்கை இல்லை, எனக்கு வேற ஒரு வேற ஒன்று இருக்குது, எனக்கு கோல். அங்கே நான் போகிறேன், அந்த மக்களுக்காக போகிறேன், தமிழர்களுக்காக போகிறேன், அவங்களுக்கு நான் ஏதோ பண்ணணும் அப்படின்னு போகிறார்ல, இதை விட அது பெருசு தானே. அவர் எய்மு, அப்பா நான் சாதாரண ஒரு நடிகனாக இருந்தேன், என்னை இங்கே கொண்டாந்து நிறுத்துறாங்களப்பா, அவங்களுக்கு நான் எதாவது பண்ணணும்ல. அந்த 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 இதை நினைக்கும் போது நம்ம டைரக்டராக மறந்துட்டு ஒரு அப்பா சந்தோஷப்படுறோம்ல. ஒரு கோல் சார், அந்த கோல் நம்ம ரீச் பண்ணணும். ஒரு இடத்துக்கு நம்ம போகணும். 2 போட்டில் நம்ம கால் வச்சு போனோம்னா போகுமா? முடியாது. இதான் ஒரு போட்டில் ஏறினா தானே அங்கே போகும். இல்லைன்னா எங்கேயாவது கொஞ்சம் தூரம் போனோம்னு ஒரு அலை அடிச்சதுன்னா 2 போட்டும் போகும், நமக்கு கடலுக்குள்ளே விட வேண்டியது தானே, 2 கட்டு இல்லையா? ஒரு போட்டில் போனால் தானே நம்ம நினைக்கிற இடத்துக்கு போக முடியும். நிறைய விஷயம் பேசணும் இந்த படம் பற்றியும் எல்லார பற்றியும். இந்த ஒரு சந்திப்புக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.